நம்ம இப்போ ஓடிஇ பார்த்துட்ருக்கோம். ஓடிஇயில் ஃபஸ்ட்டு வீடியோவில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸில் இருக்க 3 டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் பார்க்க போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரலை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, கொடுத்துருக்க செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் ஃபங்க்ஷன் ஆஃப் டி எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே ஆருக்கு பதிலாக நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் ஃபார்மேட்டில். அந்த எக்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 5 டைப் பேசிக் டைப் பார்ப்போம். e பவர் ஏஎக்ஸ், எக்ஸ் பவர் என், சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணியிருக்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்ப்போம் அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணுன்னாலே எக்ஸில் ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஈக்குவேஷனில் அதை மேலே எழுதிக்கணும். நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு எழுதிக்கணும். இது பேசிக்காக இருக்கிற 4 டைப்புக்குமான 5 டைப்பில் பேசிக்காக 4 டைப்புக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இது. 5வது டைப் நம்ம ஃபார்முலா மெத்தடில் வந்துடும். ஃபஸ்ட்டு டைப் என்ன இருக்குன்னா இ பவர் ஏஎக்ஸ்னு இருக்கும். இ பவர் ஏஎக்ஸ்னால் ரைட் சைடில் எக்ஸுக்கு பதிலாக இ பவர் ஏஎக்ஸ் எழுதிக்கணும், கீழே ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு எழுதிக்கணும். சப்போஸ் கீழே எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஏஏ பண்ணணும். எஃப் ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ 0 வருது அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். நியூமரேட்டரில் ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டினாமினேட்டரில் டியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடி ஏஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப்புங்கிறது என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் என் இருக்கும். இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் என் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் டேர்மை கொண்டு போய் மேலே ஃபங்க்ஷன் ஆஃப் டி த ஹோல் இன்வர்ஸ். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் 1 + எக்ஸோ அல்லது 1 - எக்ஸோ அல்லது 1 + 2x அந்த ஃபார்மேட்டில் தான் மேக்ஸிமம் வரும். நியூமரேட்டரில் கொண்டு போய் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். தென் 3வது டைப் சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ்னு இருக்கும். சைன் ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ் டைப்பில் வந்தாலே ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணுவோம்னா d² -a² ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். தென் 4வது டைப்புங்கிறது இந்த ஃபஸ்ட்டு டைப் இ பவர் ஏஎக்ஸோட இதுவோ அல்லது இதுவோ ரெண்டில் ஏதோ ஒன்று கம்பைண்டாக வந்துச்சுன்னா அது என்னது 4வது டைப்பு. 5வது டைப்புங்கிறது என்னவாக இருக்கும்னா இது ரெண்டும் கம்பைண்டில் இருந்துச்சுன்னா அது 5வது டைப்பு. இதுதான் நம்ம பார்க்க போகிற டைப்ஸு. இதை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம், ப்ராப்ளம் வைஸாக பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு டைப்பில் இ பவர் ஏஎக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்குற ஒரு ப்ராப்ளம். இ பவர் 2xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு வீடியோவில் போட்டுட்டோம். அதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கும். அதை வச்சு இந்த சம்மை போட்டு பார்த்துக்குங்க. பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு வருவோம். பர்டிகுலர் இன்டெக்ரலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இ பவர் ஏஎக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு டைப்னாலே ரீப்ளேஸ் டி பை ஏன்னு போடுவோம். இங்கே ஏவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 2ன்னு இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் டி பை 2. டி வர்ற இடத்துல எல்லாம் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, 1/9 × e பவர் 2x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதும்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரலை ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுதணும்னா தட் இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா d-2 த ஹோல் ஸ்கொயர். இது ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான். ஆனால் d-2 2 ரூட்டு சேம் ரூட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது கீழே டினாமினேட்டரில் 0 வரும். ஸோ அதுக்காக இந்த டைப் எடுத்திருக்கோம். இப்போ இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு எழுதுவோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஐ அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி போடுவோம். ஃபங்க்ஷன் ஆஃப் டி போடும்போது என்னவாகும், இங்கே டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 - 2 0 ஆகிடும். அப்போ 1/0 × e பவர் 2x. இந்த மாதிரி 0 கீழே டினாமினேட்டரில் நமக்கு வருது, ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கப்புறம் 0 வருது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் இங்கே கொடுத்துருக்க எந்த டேர்ம் ஃபங்க்ஷன் ஆஃப் டியாக இருக்கோ அதை ஒரு தடவை டியை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த டேர்மை டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 × d - 2ன்னு வந்துடும். இப்போ இதில் டிக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எகைன் 2 - 2 0 ஆகிடும். அப்போ இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் இந்த டேர்மும் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2ங்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை வச்சுக்குவோம். d - 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு கிடச்சிரும். அப்போ 1/2 × e பவர் 2xன்னு இருக்கும். நியூமரேட்டரில் ஒரு x² இருக்கும். x²/2 × e பவர் 2xன்னு கிடச்சிரும் நமக்கு இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷனாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். இந்த ப்ராப்ளம் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஷின் தான்.
அது வந்து பிஎஸ்சி மேக்ஸாக இருக்கட்டும், தென் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், 2 மார்க்கில் கொஷினில் கேட்கலாம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 2 பவர் எக்ஸ்னு இருக்குது அப்படின்னா, இதை நம்ம இந்த 2 பவர் எக்ஸை இ பவர் லாக் 2 பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இ பவர் லாக் எழுதினோன்னா வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ இ பவர் லாக் 2 பவர் எக்ஸ்னு எழுதிக்கணும். நமக்கு தெரியும் லாக் எம் பவர் என்னன்னா என் லாக் எம்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த எக்ஸை முன்னாடி கொண்டு வந்து எக்ஸ் லாக் 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இ பவர் எம்எக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்கான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இதில் ஏ என்ன இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதுக்கு பதிலாக டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ டி வர்ற இடத்துல லாக் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் த ஆன்சர். லாக் 2 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் லாக் 2x. தட் இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளமில் PI1 PI2 ரெண்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கலாம். PI1ல் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு வச்சுக்கிறோம். ஏக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 ஆகுது. மேலே நியூமரேட்டரில் ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கீழே இருக்க டினாமினேட்டரில் இந்த டேர்மை ஒரு தடவை டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2D மைனஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. அதில் டிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ -1. அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது பர்டிகுலர் இன்டெக்ரல் இ பவர் 2x, அதாவது மைனஸ் இ பவர் 2xக்கு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி சொல்யூஷனை PI1 ப்ளஸ் PI2ன்னு எழுதிக்கணும் சொல்யூஷனை. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு PI1 PI2 PI3 மூணையும் கண்டுபிடிச்சி சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே இது ஒன் மோர் டைப் ப்ராப்ளம். அப்புறம் சைன் எக்ஸு காஸ் எக்ஸில் எல்லாம் சைன் ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது டைப்பில் நம்ம ப்ராப்ளம் பார்க்குறோம். ரெண்டாவது டைப்பில் சைன் ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் ஏ ஸ்கொயர் போடுவோம். இப்போ இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு sin 3x இருக்குது. sin 3x டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி போடணும். ஃபங்க்ஷன் ஆஃப் டிங்கிறது இங்கே என்ன இருக்குன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். sin 2x டிவைடட் பை sin 3x டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கிறோம். ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் ஏ ஸ்கொயர் போடணும். இங்கே ஏங்கிறது 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால மைனஸ் 3 ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 3 ஸ்கொயர் போட்டோன்னா -9 போடுறோம். அப்போ -9 ப்ளஸ் 2 போட்டோம்னா என்னவாகும் -7ன்னு கிடச்சிரும். இப்போ 3d மைனஸ் 7 இருக்கும். நியூமரேட்டரில் sin 3x இருக்கும். கீழே இருக்க டினாமினேட்டரில் டி ஸ்கொயர்னு வரும்போது நம்ம மைனஸ் ஏ ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் இந்த மெத்தடோட ஃபார்மேட்டு. அப்போ இங்கே டி ஸ்கொயர் வரணும்னா நம்ம ஒரு காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3d மைனஸ் 7ஓட காஞ்சிகேட் 3d ப்ளஸ் 7. அது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 3d ப்ளஸ் 7ம் டினாமினேட்டரில் 3d ப்ளஸ் 7 போடும்போது a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு கிடச்சிரும். இப்போ a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இங்கே 9d ஸ்கொயர்னு இருக்கும். டி ஸ்கொயருக்கு பதிலாக எகைன் ஒரு -9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -9 சப்ஸ்டியூட் பண்ணால் -81 -49 ஆன்சர் கீழே டினாமினேட்டரில் -130 கிடச்சிருது. நியூமரேட்டரில் பார்த்தோன்னா 3d ஆஃப் sin 3x ப்ளஸ் 7 sin 3x அப்படின்னு போடணும். 3d ஆஃப் sin 3xங்கிறது 3 இன்ட்டு d ஆஃப் sin 3x போடும்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin 3x. நியூமரேட்டரில் d ஆஃப் sin 3x போட்டோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப்னு அர்த்தம். அப்போ d ஆஃப் sin 3x போடும்போது sin 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி cos 3x இன்ட்டு 3ன்னு வந்துடும். அந்த 3யை இந்த 3யோட மல்டிப்ளை பண்ணி 9 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே மாடலில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து 2 மார்க்கில் கொஸ்டின் கேட்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி இப்போ cos 2x கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராப்ளமில் x டிவைடட் பை
எஃப் ஆஃப் டி போடுவோம். எக்ஸுங்கிறது காஸ் 2xஆக இருக்குது. காஸ் 2x டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி போடுறோம். இப்போ இந்த காஸ் 2xல் ஏங்கிறது 2ஆக இருக்குது. ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை -2 போடணும். அப்போ -2 போட்டால் என்னவாகும்? -2 போடும்போது -4 + 4 என்னவாகும்? 0 ஆயிரும். ஒரு விஷயம், எப்பயுமே கீழே டினாமினேட்டர் 0 வருதுன்னா நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டினாமினேட்டரை டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே மேலே நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2dன்னு கிடச்சிருக்கும். இப்போ 2d இருக்கிற சம்மை நம்ம 2 மெத்தடில் போட்டுக்கலாம். டினாமினேட்டரில் d வருது அப்படின்னா அதை இன்டகிரேட் பண்ணியும் போட்டுக்கலாம், அல்லது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் dயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு போடுறதுனாலும் போடலாம். இப்போ இங்கே டினாமினேட்டரில் d கொடுத்துருக்கிறதுனால இந்த 1/dங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் அதை மீன் பண்ணும். அப்போ இந்த காஸ் 2xஐ இன்டகிரேட் பண்ணோன்னா sin 2x டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். வெளியில் ஒரு x/2 இருக்குது. அப்போ x/4 இன்ட்டு sin 2xன்னு ஆன்சர் எழுதுவோம். இப்போ நம்ம சொல்யூஷன் சப்போஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் போட்டு சொல்யூஷன் எழுதிக்கணும். 8 மார்க்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இன்ஜினியரிங் வரும்போது 8 மார்க்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். பிஎஸ்சி மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின் ஆர் 10 மார்க் கொஷினில் இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். இப்போ இங்கே sin x sin a sin b ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு தெரியும் sin a sin bனா ஃபார்முலாஸ் a + b மைனஸ் cos a - b போட்டுட்டு வெளியில் ஒரு மைனஸ் எடுத்து போட்டிருக்காங்க ஃபார்முலாவில். நம்ம இங்கே வந்து cos 3x இங்கே cos xன்னு இருக்குது. 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். இதை ஒரு pi1ன்னு கண்டுபிடிக்கிறோம், இதை pi2ன்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நார்மல் மெத்தடில் போட்டுட்டு. இது 3வது டைப்பு. ரைட் சைடில் x⁴n கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இங்கே இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது 1 + x the whole inverse 1 - x the whole inverseனால் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்னு. 1 - x the whole inverseனால் எல்லாமே ப்ளஸில் கிடைக்கும். 1 + x + x² + x³ எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். அதே 1 + x the whole inverseனால் ஆல்டர்னேட்டாக சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த 2 ஃபார்முலாவே நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, d² - 5d + 6d 5d² - 5d + 6 × y = x² + 3ன்னு இருக்குது. இதில் இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு x டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் d போடுவோம். இங்கே x ரைட் சைடில் x² + 3 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டியை போட்டுக்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டியை நம்ம பிரித்து எப்படி எழுதணும் அப்படின்னா, எந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கானோ அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ 1 வந்துடும். அந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்மை இங்கே டிவைடரில் போட்டுக்கணும். அப்போ 1 + xோ அல்லது 1 - x ஃபார்மேட்லேயோ டினாமினேட்டர் மாறிடும். இப்போ 1 + x ஆர் 1 - xை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூமரேட்டரில் கொண்டு போய் ஃபங்க்ஷன் ஆஃப் டி த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு மாற்றி எழுதிக்குவோம். அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை 1 + x அல்லது 1 - x த ஹோல் இன்வர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே x² கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 - x + x² வரையிலும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் டேர்மும் இங்கே ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்கே x² கொடுத்துருக்கிறதுனால நம்ம x² டேர்ம் வரலும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். d² - 5d டிவைடட் பை 6 உள்ளர மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது d² / 6 + 5d / 6ன்னு கிடைக்கும். இங்கே இந்த டேர்மில் d² - 5d a - b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். டினாமினேட்டரில் எல்லாத்துக்குமே 36 வரும். அப்படி பண்ணும்போது a² + 2ab² - b² கிடைக்கும். இப்போ இந்த 3வது டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் b² கிடச்சிருக்குல்ல, அது வந்து 5d த ஹோல் ஸ்கொயருங்கும்போது 25d² டிவைடட் பை 36ன்னு கிடைக்கும். இந்த d³ d⁴ எல்லாம் ஹையர் பவர்ஸில் 0 கிடச்சிரும் ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்மை மட்டும் x² + 3ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம், d ஆஃப் x² + 3 கண்டுபிடிச்சோன்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x² போடும்போது 2xனும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 3 போடும்போது 0ன்னு கிடச்சிரும். அப்போ d ஆஃப் x² + 3யோட ஆன்சர் 2x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீனா இந்த வந்திருக்க டேர்மை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே எங்கெல்லாம் டி இருக்குதோ டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ போடுறோமோ அங்கே 2xனும் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ வர இடத்துல 2னும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஃபைனல் ஆன்சரை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் மோர் ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளமாக இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு இருக்குது. நம்ம மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு கிடச்சிரும். கீழே இருக்க டேர்ம் டினாமினேட்டர் டேர்மில் 1 மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குது. நியூமரேட்டரில் கொண்டு போய் 1 மைனஸ் டி ஸ்கொயர் த ஹோல் இன்வெர்ஸ்னு வச்சுக்குவோம். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் டேர்ம் ஒரு டேர்ம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். அப்போ 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் போட்டோம்னாலே எக்ஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ்னும் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிரும், ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும். தட் இஸ் த பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ. இது நம்ம பார்த்ததில் 4வது டைப் என்ன இருந்துச்சு அப்படின்னா இ பவர் ஏஎக்ஸோட சம் எக்ஸு, அதாவது சைன் ஏஎக்ஸோ அல்லது காஸ் ஏஎக்ஸோ அல்லது எக்ஸ் பவர் என்னோ எது வேணாலும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தது, தனித்தனியாக இருந்தது, அடிஷனில் இருந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிச்சி போட்டுருவோம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா இதை நம்ம 4th டைப்பாக எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இ பவர் ஏஎக்ஸுக்கு பதிலாக இ பவர் ஏஎக்ஸை வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளார டி வர்ற இடத்துல எல்லாம் டி ப்ளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது இ பவர் ஏஎக்ஸில் ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். டி வர்ற இடத்துல எல்லாம் டி ப்ளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2xன்னு இருக்குது. இப்போ இங்கே ஏவோட வேல்யூ 1 இருக்கதா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இ பவர் எக்ஸ் காஸ் 2x இருக்குது. இ பவர் எக்ஸை தூக்கிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இ பவர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளார டி வர இடத்துல எல்லாம் டி ப்ளஸ் 1 போட்டுக்கிறோம். அப்போ டிக்கு பதிலாக டி ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு டி ப்ளஸ் 1 ப்ளஸ் 5. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு செகண்ட் ஆர்டர் வேல்யூ கிடச்சிரும். என்ன கிடைக்கிது அப்படின்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 கிடச்சிருக்கு. இப்போ காஸ் 2x டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருந்ததுன்னா நம்ம இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ காஸ் 2x காஸ் ஏஎக்ஸ் ஆர் சைன் ஏஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் என்ன பண்ணுவோம்னா டி ஸ்கொயர் பை மைனஸ் ஏ ஸ்கொயர் போடுவோம். ஏவோட வேல்யூ இங்கே 2ன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டோன்னா மைனஸ் 4 ப்ளஸ் 4 போட்டோம்னா கீழே டினாமினேட்டர் டேர்ம்ஸ் 0 வரும். ஸோ டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் இ பவர் எக்ஸ் இருக்கும். டினாமினேட்டரை இந்த டேர்மை ஒரு தடவை டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ 2dன்னு கிடச்சிரும். அப்போ 1/2d ஆஃப் காஸ் 2xன்னு கிடச்சிருக்கும். கீழே டினாமினேட்டரில் டி வருது அப்படின்னாலே நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போ காஸ் 2xஐ இன்டெகிரேட் பண்ணால் சைன் 2x டிவைடட் பை 2. ஃபைனல் ஆன்சர் எக்ஸு இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் 2x டிவைடட் பை 2 ரெண்டும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுவோம். 4 கிடச்சிருக்கு. தட் இஸ் த பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே மெத்தடில் எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸ் இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டியில் இங்கே கீழே கொடுத்துருக்க டியில் டி ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1, அதாவது டி ப்ளஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணி வர்ற ஆன்சர் கிடைக்கிற ஆன்சரை ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸுங்கிற டேர்மை எப்படி சால்வ் பண்ணுவோம், எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ண போகிறோம். மேலே நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் என் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் டேர்மை கொண்டு போய் நியூமரேட்டரில் ஃபிட் பண்ணுவோம். இந்த ஹோல் இன்வர்ஸ் போடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதை வெளியில் எடுத்துகிட்டு வருவோம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் 2வை வெளியில் எடுத்துடுறோம். 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறோம். இப்போ 1 ப்ளஸ் இது டோட்டலாக எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் இன்வர்ஸ்னு நியூமரேட்டருக்கு போயிடுது. இங்கே எக்ஸ் இருக்குன்னா ஒரு டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் வரையிலும் பண்ணிக்கிட்டால் போதும். இது நம்ம பண்ணக்கூட தேவை கிடையாது. ஏன்னா இது நமக்கு ஹையர் பவர்ஸ் 0 ஆயிரும், நெக்லெக்ட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நான் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d டிவைடட் பை 2 இன்ட்டு எக்ஸ்னு போடும்போது எக்ஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்முக்கு எக்ஸு கிடைக்கும். ரெண்டாவது டேர்ம் இதை போடும்போது 0 ஆகிடும். இங்கே டி ஆஃப் எக்ஸ் போட்டோன்னா வேல்யூ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு ஆயிரும். அப்போ 2/2 ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். e power x divided by 2 x minus 1, that is the answer.
இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்னு பார்க்கும்போது எந்த ப்ராப்ளம் வேணாலும் கொஷினில் கேட்கலாம். நம்ம மாடல் மட்டும்தான் நடத்துகிறோம். ஏதாவது ஒரு புக்கை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு அந்த புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம 5வது டைப்புக்கு வருவோம். 5வது டைப் நான் சொல்லும்போது சொன்னேன், எக்ஸ் பவர் என் இன்ட்டு சம்திங், எக்ஸ் பவர் என் இன்ட்டு சைன் ஏஎக்ஸோ அல்லது எக்ஸ் பவர் என் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸோ இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 5th டைப்னு சொல்கிறோம். அந்த 5th டைப்பில் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இதுவரையிலும் பார்த்தது ஒரு ப்ரொசீஜரில் பார்த்துருப்போம். இங்கே ஒரு ஃபார்முலா மெத்தடில் இருக்கும். ஃபார்முலா மெத்தடில் இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆஃப் டி இந்த எக்ஸ் பவர் என் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ஆர் எக்ஸ் பவர் என் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வின்னு எடுத்திருப்பாங்க. அப்போ 1/f ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு வி கேபிட்டல் விங்கிறது சைன் ஏஎக்ஸையோ காஸ் ஏஎக்ஸையோ குறிக்கும். இங்கே என்ன இருக்குதோ அதை இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து ஃபிட் பண்ணணும். அதாவது எக்ஸ் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி மைனஸ் f dash of d divided by f of d the whole square into sin ax or cos axன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா புரியும். எக்ஸ் சைன் எக்ஸ்னு இருக்குது. இது வந்து 5வது டைப்பு. 5வது டைப்னால் நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவோம்? எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி போடுவோம். ஃபங்க்ஷன் ஆஃப் டிக்கு அப்புறம் எக்ஸ் இன்ட்டு விங்கிறது சைன் எக்ஸு டிவைடட் பை எஃப் ஆஃப் டி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கானோ அது எக்ஸ் இன்ட்டு வி டிவைடட் பை எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் டி போடுவோம். இங்கே கொடுத்துருக்க எஃப் ஆஃப் டியை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2dன்னு கிடச்சிருக்கும். டிவைடட் பை எஃப் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க. அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ்னு போடுவோம். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? x/3 sin x மைனஸ் 2/9 cos xன்னு கிடைக்குது. தட் இஸ் த பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ. ஆன்சரை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டையும் சேர்த்து சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷனாக எழுதிக்கணும். இது வரலும் நம்ம இப்போ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா 5 டைப்பில் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். 5 டைப்லேயுமே மோர் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்கள்.